இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே? அது பூர்ணி சிவா கல்யாணத்தை பத்தி தான்டா. திரும்ப இதுல புதுசா பேசுறதுக்கு என்னமா இருக்கு? கல்யாண வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணி முடிச்சாச்சுல. கல்யாண தலைமையா இதோ நம்ம பூமி இருக்காளே, அவளே எல்லாத்தையும் பாத்துக்குவா. இதுக்கு மேல பேச என்ன இருக்கு? இந்த கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான கட்டம் ஒண்ணு இருக்குடா. அதான் வீட்டு மாப்பிள்ளைக்கு பாத பூஜை பண்ணி கன்னியாதானம் பண்ற ஒரு கட்டம். அத யார் பண்ணுவாங்கடா? அம்மா வேற யாரு? நானும் பூமியும் பண்ண போறோம். அது உண்மையா? உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஆல் டாபிக்கே என்கிட்ட கொண்டு வராதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி நான் சொல்லிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் எப்போ செத்துட்டாரு. இங்க பாருப்பா, பூர்ணி கல்யாணம் மூலமா இவ்ளோ நாளா நாம பட்ட அவமானத்தையும் வேதனையையும் மொத்தமா நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய அளவுல கல்யாணத்தை நடத்தி நம்ம குடும்பத்தை மத்தவங்க மதிக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம கிராண்டா கல்யாணம் பண்ணா நம்ம பணக்காரங்கன்றதால ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்வாங்களே தவிர நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காதுப்பா. கல்யாணத்துக்கு வர ஒவ்வொருத்தரும் கல்யாண பொண்ணோட அப்பா எங்க இருக்காருன்னு தான் பேசிப்பாங்க. அவர் வரலன்னா ஏன் அவர் வரலன்னு எங்களுக்கு தெரியும்னு வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அதுவும் ஒரு விதத்துல பூர்ணிக்கு அவமானம் தானடா. அம்மா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைரக்டாவே சொல்லுங்க. இப்பவும் அத்தை சொல்ல வர்றத உங்களுக்கு புரியாத மாதிரி கேட்காதீங்க மாமா. அவரு பூர்ணி கல்யாணத்துல நின்னாதான் அந்த கல்யாணத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆமாண்டா, அவரு பூர்ணி கல்யாணத்துக்கு கன்னியாதானம் பண்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுடா. டேய், முடியாதுன்னு சொல்லாதடா ப்ளீஸ். ப்ளீஸ் மாமா. ஆமா, நம்ம குடும்பத்துக்கு நம்மளே அவமானத்தை வரவேற்கிற மாதிரி இருக்க கூடாதுன்னா அத்தை சொல்றத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் மாமா. ப்ளீஸ் மாமா. ககன் மாமா